9, find the area of a rectangle of length 12 cm and breadth 7 cm. So area of a rectangle என்ன L into B. So 12 into 7 equal to 84 square centimeter. எப்போவுமே area of a rectangle formula is L into B. இப்போ area of a square na S square. இப்போ இது L into B. length கொடுத்துருக்காங்க 12, breadth 7 கொடுத்துருக்காங்க. So 12 into 7 equal to 84 square centimeter. Next example 10. Example 10. Find the area of the square of side 15 centimeter. இப்போ சைட் கொடுத்துட்டாங்க ஏரியா. எப்போவுமே ஏரியா ஆஃப் த ஸ்கொயர்னா ஏ ஸ்கொயர். இங்கே சைடு வந்து எஸ்ன்னு எடுத்ததால் எஸ் ஸ்கொயர். இப்போ எப்படி போடலாம்? இப்போ சைடு வந்து கொடுத்துட்டாங்க. சைடு எவ்வளோ கொடுத்துட்டாங்க? 15 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. ஏரியா இதை வந்து நம்ம எஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ ஏரியானாலே எப்போவுமே ஏரியா ஆஃப் த ஸ்கொயர்னாலே ஃபார்முலா என்னென்னா கண்ணை மூடிட்டு எழுதிடணும். ஏ ஸ்கொயர் ஆர் இங்கே எஸ்ன்னு எடுத்துக்கிறதால சைடு எஸ் ஸ்கொயர். ஸோ அப்போது 15 into 15 அப்புறம் எஸ் ஸ்கொயர் ஸ்கொயர் யூனிட்ஸ்ன்னு போடுங்க எப்போவுமே ஃபார்முலாவில். ஈக்குவல் டு எஸ் ஸ்கொயர் ஸ்கொயர் யூனிட்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். பப்ளிக் எக்ஸாம்லலாம் இதுக்கு ஸ்கொயர் யூனிட்ஸு சென்டிமீட்டராக இருந்தால் சென்டிமீட்டர் ஸ்கொயர், மீட்டராக இருந்தால் மீட்டர் ஸ்கொயர், அந்த மாதிரி போடணும். அதுதான் ஸ்கொயர் யூனிட்ஸை டினோட் பண்ணுறது. ஸோ இந்த ஃபார்முலா எழுதும்போது ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு எஸ் ஸ்கொயர் ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படி போட்டிங்கனாலே இதுக்கு ஒரு ஹாஃப் மார்க் பப்ளிக் எக்ஸாமில் ஆன்சர் ராங்காக இருந்தால் கூட இதுக்கு ஒரு ஹாஃப் மார்க் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. ஸோ ஈக்குவல் டு 15 இன்ட்டுங்க சென்டிமீட்டரில் கொடுத்துட்டாங்க. 15 into 15 சென்டிமீட்டர் இன்ட்டு 15 சென்டிமீட்டர்னு கூட போடலாம். ஸோ 15 into 15 225 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆர் என்னென்னா 225 ஸ்கொயர் சென்டிமீட்டர் அப்படின்னும் போடலாம். ஸ்கொயர் சென்டிமீட்டர் ஆர் சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ 15 into 15 எப்படி மல்டிப்ளை பண்ணோம்? 5 5s are 25, பேலன்ஸ் 2, 1 5s are 5 ப்ளஸ் 2 6 7, 1 5s are 5, 1 1s are 1 5, 7 plus 5 2, பேலன்ஸ் 1, இங்கே 2 225. ஓகே, 15 சென்டிமீட்டர் இன் ஈக்குவல் டு 225 ஸ்கொயர். இது சென்டிமீட்டர் ஸ்கொயர். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்படி இல்லைன்னா ஆன்சர் வந்து ஹாஃப் மார்க் தான் கொடுப்பாங்க. ஓகேவா? சில வந்து கரெக்ட் பண்ணுறவங்கெல்லாம் வந்து ஃபுல்லாகவே கட் பண்ணிடுவாங்க. ஸோ சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஸ்கொயர் சென்டிமீட்டர் அப்படி போடணும். ஸோ நீங்கள் இப்போ யங் ஏஜ்லேயே என்ன தெரிஞ்சுக்கணுன்னா 2 into 2 4, 3 into 3 9, 4 ஸ்கொயர் தட் இஸ் 4 ஸ்கொயர் 16, 5 ஸ்கொயர் 25. இதெல்லாம் வந்து நீங்கள் பை ஹார்ட் பண்ணிக்கோங்க. 6 ஸ்கொயர் 36, 7 ஸ்கொயர் 49. ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ண வேண்டியதில்லை. 8 ஸ்கொயர்னால் 64, 8 ஸ்கொயர் 64, 9 ஸ்கொயர் 81, 10 ஸ்கொயர் 100, 11 ஸ்கொயர் 121. ஓகே, 12 ஸ்கொயர் 144, 13 ஸ்கொயர் 169, 14 ஸ்கொயர் 196. ஓகே, 15 ஸ்கொயர் 225. இந்த மாதிரி வந்து 20 வரைக்கும் நீங்கள் பை ஹார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமில் வந்து டைம் சேவ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 11. Example 11. Find the area of a right angle triangle whose base is 18 cm and height is 12 cm. Area of a right angle triangle of BH square units. ஸோ பேஸும் ஹைட்டும் நம்ம மல்டிப்ளை பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ ஏரியா ஆஃப் ஸ்கொயர்னா ஏ ஸ்கொயர் தட் இஸ் ஏ ஸ்கொயர். ஏரியா ஆஃப் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா ஆஃப் பிஹெச். ஸோ இது எப்படி போடலான்னா, ஸோ பேஸ் கொடுத்துட்டாங்க, ஹைட் கொடுத்துட்டாங்க. ஸோ ஏரியா ஆஃப் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு என்னென்னா, ஃபஸ்ட்டு எதுக்கு எடுத்தாலும் ஃபார்முலா எழுதுருங்க. ஆஃப் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச் ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகே, ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு 18 இன்ட்டு 12 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகே, ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு போட்டுருங்க இங்கே போடும்போது. பிகாஸ் நம்ம வந்து வேல்யூஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஸ்கொயர் சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 2s are 2, 9 2s are 18. 12 into 9 மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 9s are 18, 1 9s are 9, 9 plus 1 10. So 108 square centimeter, or else you can write it as 108 centimeter square. ஸோ ஏரியானாலே சென்டிமீட்டர் ஸ்கொயரில் வரணும்.
வேறு பேஸ் கண்டுபிடி ஹைட் கண்டுபிடின்னு சொன்னாங்கன்னா வெறும் சென்டிமீட்டர்னு போடணும். ஏரியானாலே நம்மளுக்கு வந்து ஃபார்முலா வந்து ½ × b × h ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ நம்ம எப்போவுமே வந்து இந்த சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு போட்டுட்டு ஆன்சர் போட்டால் நம்மளுக்கு ஃபுல் மார்க் கிடச்சிரும். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 12. எக்ஸாம்பிள் 12, ஃபைண்ட் த பெரிமீட்டர் ஆஃப் த கிவன் ஃபிகர். ஸோ இது ஒரு ஃபிகர் கொடுத்துட்டாங்க. பெரிமீட்டர்னாலே வந்து மீனிங் வந்து சுற்றளவுனா ஃபுல்லாக நம்ம ஆட் பண்ணணும். அப்போ இங்கேருந்து எடுத்துகிட்டு வாங்க. 6 + 2 + 10 + 3 + 2 + 1 + 3 + 4 + 2 + 9. 2 + 9. ஓகே, இங்கே ஒரு 6 வந்திருக்கு. இங்கே 6 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 6 நம்ம விட்டுட்டோம்ல, இந்த 6 இங்கே எழுதணும். ஸோ எல்லா இடத்துலையுமே இது எவ்வளோ சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. இங்கே ஐடியாவோடு என்ன பண்ணாங்கன்னா இங்கே ஒன்று கொடுக்காம விட்டுட்டாங்க. ஸோ அப்போ ஆப்போசிட்டில் 6 இருக்கும்போது இங்கேயும் 6, இந்த 6 எடுத்து எழுதிக்கோங்க. ஓகேவா? இப்போ புரியுதா? இப்போ இந்த 6 சென்டிமீட்டர் எடுத்து எழுதிட்டு இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 6 + 2 8 18 18 + 3 21 21 + 2 23 24 25 26 27 27 + 4 31 31 + 2 33 33 + 6 39 39 + 9 48. ஓகே, 48. இது பெரிமீட்டருன்றதால வெறும் சென்டிமீட்டர் தான் வரும். ஓகே, இதுவே வந்து ஏரியானா சென்டிமீட்டர் ஸ்கொயர் வரணும். இங்கே எதுவும் கொடுக்காதால இந்த ஆப்போசிட்டில் என்ன ஒரு எக்ஸ்ட்ரா 6ன்னா இந்த 6 எடுத்து இங்கே எழுதிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 13. வெல்கம் டு ஆன்லைன் கிளாஸ் தேமா 6th மேக்ஸ் 3rd chapter perimeter and area. Example 13, page number 46. Find the perimeter and the area of the following L-shaped figure. இப்போ ஒரு எல் ஷேப் ஃபிகர் கொடுத்துருக்காங்க. இப்போ பெரிமீட்டர்னால் நம்மளுக்கு என்ன தெரியும், எல்லா சைட்ஸுமே ஆட் பண்ணணும். இப்போ என்ன 28 + 7, இது பார்த்திங்கன்னா இது வந்து 21 கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது ஃபுல்லாக 28. ஓகேவா? இது வரைக்கும் என்ன, இது வரைக்கும் 7 சென்டிமீட்டர்ஸ். இங்கே 7 இருக்கிறதால இது வரைக்கும் 7. அப்போ இங்கே என்ன ஆகும்னா 28 - 7. இது ஃபுல்லாக 28, இது வரைக்கும் 7. அப்போ 28 - 7 = 21 சென்டிமீட்டர்ஸ் இங்கே மட்டும். ஓகேவா? இது ஃபுல்லாக 7, இது ஃபுல்லாக வந்து 28. ஓகே, 28. இது வரைக்கும் என்ன 7 சென்டி, ஏன்னா இங்கே 7 சென்டிமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, இங்கே 7, இது வரைக்கும் 7. அப்போது என்ன வரும், = 28 - 7 = 21 சென்டிமீட்டர்ஸ் இது வரைக்கும். அப்போ இங்கே 21 சென்டிமீட்டர்ஸ். அப்போ இங்கேயும் என்ன, இது ஃபுல்லாக வந்து இது ஃபுல்லாக 28, இது வரைக்கும் 7. ஓகே, இது வரைக்கும் 7ன்னும்போது இது ஃபுல்லாக 28, இங்கே 7 சென்டிமீட்டர் கட் ஆகும்போது இங்கேயும் வந்து என்னென்னா 21 சென்டிமீட்டர்ஸ் வரும். இது ஃபுல்லாக வந்து 28, இங்கே வந்து 7, இங்கே மேலே 7 கொடுத்ததா இங்கே 7. அப்போ 28 - 7னா இங்கேயும் 21 சென்டிமீட்டர்ஸ் வந்துடும். அப்போ 28 + 7 + 21 + 21 + 7 + 28, பெரிமீட்டர் 112 சென்டிமீட்டர்ஸ். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, டு ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த L-shaped figure, it is divided into 2 rectangles A and B. ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு லென்த்து வந்து 28 சென்டிமீட்டர்ஸ் வச்சு பண்ணுறாங்க, அண்ட் பிரெத்து வந்து 7 சென்டிமீட்டர்ஸ் வச்சு பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஒன்று என்ன பண்ணோம், இப்படி கட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இது வந்து இங்கே வந்து 21 ஆகிடும்ல, இங்கே 21 சென்டிமீட்டர்ஸ் ஆகிடும், இங்கே வந்து 7 சென்டி. அப்போது இன்னொரு ரெக்டாங்கிள் என்ன பண்ணுறாங்க, 21 சென்டிமீட்டர்ஸ் வச்சு இன்னொரு ரெக்டாங்கிள் போடுறாங்க. அதை தான் இப்போ ரெண்டாக பிரிச்சுக்கிட்டாங்க. இப்போ வந்து இது ஃபுல்லாக ரெக்டாங்கிள் ஏக்கு எண்ணும்போது என்ன வரும், இது ஃபுல்லாக 28 சென்டிமீட்டர்ஸ் வரும். இங்கே 28, இங்கே 28. அப்போது லென்த்து வந்து 28 சென்டிமீட்டர் வச்சு பண்ணுறாங்க. இப்போ இங்கே பிளாக் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இங்கே இந்த ரெக்டாங்கிள் வந்து பி ரெக்டாங்கிளுக்கு வந்து இது ஃபுல்லாக 28, அப்போ இங்கே வந்து 7. ஓகே, இந்த இது வந்து 7. அப்போ 28 - 7னா இங்கே வந்து 21 வந்துடும், 21 சென்டிமீட்டர்ஸ்.
ஸோ 21 சென்டிமீட்டர்ஸ்க்கு இப்போ ஆங்கிள் பின்னு வரும்போது இங்கே என்ன வரும்னா 21 சென்டிமீட்டர்ஸ். அப்போ 21 சென்டிமீட்டர் வச்சு ஒரு ஏரியா கண்டுபிடிக்கிறாங்க. 28 இது ஃபுல்லாக ஆங்கிள் ஏக்கு வந்து வரும்போது ஃபுல்லாக 28 சென்டிமீட்டர்ஸ் லென்த்து வரும். ஆங்கிள் பி ரெக்டாங்கிள் பின்னு வரும்போது இது என்ன ஆகும்னா இங்கே 28 இது ஃபுல்லாக 28 இங்கே வந்து 7. ஸோ 28 - 7 வந்து 21 சென்டிமீட்டர். ஸோ இந்த ரெக்டாங்கிளை தனியாக எடுத்துக்கிறாங்க. ஸோ 21 × 7. ஸோ இது வந்து இது ரெண்டுத்துக்குமே ஏரியானா நம்மளுக்கு தெரியும் L × B. ஸோ ஃபுல் ஏரியா நம்ம 2 ஏரியா கண்டுபிடிச்சிட்டு இதை வந்து ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது 196 + 147 343 ஸ்கொயர் சென்டிமீட்டர் ஆர் என்ன போடலான்னா 343 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு போடலாம். ஸோ சென்டிமீட்டர் ஸ்கொயருன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது ஃபஸ்ட்டு 28 வச்சு ஒன்று கண்டுபிடிச்சிக்கிறோம், தென் 21 வச்சு கண்டுபிடிச்சிக்கிறோம். ஃபஸ்ட்டு பெரிமீட்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறோம். ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்மு. ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க. ஒன்றும் இல்லை, இது வந்து 28 இது 7 போச்சுன்னா 21 இங்கே 21. ஸோ பெரிமீட்டர் வரும்போது இது 28 27 21 21 28 7ன்னு ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு ரெக்டாங்கிளுக்கு இது ஃபுல்லாக ஒரு ரெக்டாங்கிள் ஏன்னு வச்சுக்கிறோம். இந்த 21 வரும்போது இது ஒரு ரெக்டாங்கிள். ஸோ 21 வச்சு ஒரு பண்ணிக்கிட்டு ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே, தேங்க்யூ. ஃபார் மோர் வீடியோஸ் கைண்ட்லி சப்ஸ்கிரைப் அவர் சேனல். Welcome to online class with Emma. Page number 47, third chapter, perimeter and area, example 14, 6th max, term 3. 4 identical square floor mats of side 15 cm are joined together to form either a rectangular mat or a square mat. இப்போ என்னென்னா 4 ஐடென்டிக்கல் ஸ்கொயர்ஸ் இருக்கணும். ஓகேவா, ஒன்று ரெக்டாங்கிள் ஒன்று ஸ்கொயர். 15 சைடு வந்து 15 சென்டிமீட்டர் ஆர் ஜாயின் டுகெதர் டு ஃபார்ம் அ மேட். ஓகேவா, 15 சென்டிமீட்டர். ஓகே, சைடு அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று ரெக்டாங்கிள் ஒன்று வந்து ஸ்கொயர். நம்ம இதே மாதிரி ஒரு ட்ரை தீஸ் பார்த்தோம், கிராஃப் ஷீட்டில் போட்டோம். ஓகேவா, ட்ரை தீஸ் பேஜ் நம்பர் 45ல் அதே மாதிரி தான். ஒன்று ஸ்கொயர் ஒன்று ரெக்டாங்கிள், சேம் சைட்ஸ். ஓகே, விச் மேட் வில் ஹாவ் ஏ லார்ஜர் ஏரியா அண்ட் ஏ லாங்கர் பெரிமீட்டர். இதை இங்கே போட்டிருக்கோம். ஃபார்ம் டிஃப்ரென்ஷியல் யூஸிங் 4 யூனிட் ஸ்கொயர்ஸ். 4 யூனிட் ஸ்கொயர்ஸ். இது 4 சென்டிமீட்டர், தட் இஸ் 4 சென்டிமீட்டர் சைடு இருக்க மாதிரி. அதே மாதிரி இதுவும் சேம் சிமிலர். இது 15 சென்டிமீட்டர் இருக்க மாதிரி. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து ரெக்டாங்கிள் பண்ணிக்கிறோம். இப்போ ரெக்டாங்கிள் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும்னா 15 சென்டிமீட்டர் வரும்போது அப்போ பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் என்ன ஃபார்முலானா பெரிமீட்டர் என்ன 2 × L + B. அப்போது 2 இது என்னென்னா லென்த்துனா என்ன, இது 15 இது 15 இது 15 இது 15 போது நம்மளுக்கு என்ன வரும்னா 60 சென்டிமீட்டர் வரும். ஓகே, 60 சென்டிமீட்டர் 60. அப்போ லென்த்து வந்து என்ன, இது 15 இது 15 இது 15 இது 15 போது 60 + 15 என்ன பிரெத்து. ஸோ 15 ஈக்குவல் டு அப்போ என்ன வரும் 2 இது என்ன 60 + 15 75 ஈக்குவல் டு 150 சென்டிமீட்டர். அதே ஏரியானா நம்மளுக்கு L × B வந்துடும். ஸோ 60 × 15 ஈக்குவல் டு 900 ஸ்கொயர் சென்டிமீட்டர் ஆர் 900 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு போடணும். பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர். பெரிமீட்டர்னால் நம்மளுக்கு என்னென்னா 4S ஃபார்முலா. ஸ்கொயருக்கு வந்து ரெக்டாங்கிளுக்கு வந்து பெரிமீட்டர் வந்து 2 × L + B. இதே பெரிமீட்டருக்கு வந்து 4S போது இப்போ இங்கே எஸ் என்ன சைடு இது 15 இது 15 போது நம்மளுக்கு என்ன வரும்னா 30. சைடு என்ன நம்மளுக்கு 30. இது ஸ்கொயராக பண்ணிக்கிறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 4 ஐடென்டிக்கல் 4 தான் வரணும். 1 2 3 4. சைடு வந்து 15. இங்கேயும் 4 தான் வருது, சைடு 15. அப்போ இது ஸ்கொயர்னும்போது இது 15 இது 15னா 30 வந்துடும். ஓகே, 4 × 30 = 120 சென்டிமீட்டர். இதே ஏரியானும்போது நம்மளுக்கு என்ன வரும் ஸ்கொயர் யூனிட்ஸ். அப்போ ஸ்கொயர்னா எஸ் என்ன, இது 15 இது 15 30 × 30 = 900 ஸ்கொயர் சென்டிமீட்டர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே 15 போடுவோம், பிரெத்துக்கு 15 போடுவோம், லென்த்து 15 15 15 15 60 போடுவோம். 15 × 4 60. இதே இங்கே வந்து பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர் 4 × 15 போட்டுறாதீங்க. இது ஸ்கொயருன்றதால 2 பாக்ஸ் வரும். ஸோ 4 × 30. அதே மாதிரி ஏரியான்னு போடும்போது ஸ்கொயர்னு போடும்போது 15 ஸ்கொயர்னு போட்டுறாதீங்க.
15 + 15 = 30 square = 900. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா which mat will have a larger area and a longer perimeter கேட்டிருக்காங்க. அப்போது there is no change in the areas. ஏன்னா ஏரியா ஆஃப் ஸ்கொயரும் 900 square centimeter, ஏரியா ஆஃப் ரெக்டாங்குலும் 900 square centimeter. அதனால் there is no change in the areas, but the rectangular mat will have longer perimeter. ஏன்னா இந்த பெரிமீட்டர் ஸ்கொயருடைய பெரிமீட்டர் வந்து 120, ரெக்டாங்கிளுடைய பெரிமீட்டர் வந்து 150 சென்டிமீட்டர். அதனால் என்ன எழுதணும்னா பட் த ரெக்டாங்குலர் மேட் வில் ஹேவ் லாங்கர் பெரிமீட்டர். ஓகேவா, ரெக்டாங்குலர் மேட்டு மட்டும் லாங்கர் பெரிமீட்டர் இருக்குது, ஸ்கொயருடைய இது வந்து ஷார்ட் பெரிமீட்டர். ஸோ அப்போது பட் த ரெக்டாங்குலர் மேட் வில் ஹேவ் லாங்கர் பெரிமீட்டர். there is no change in the areas. Okay, so அவ்வளோதான் இந்த sum. Thank you. For more videos kindly subscribe our channel. Example 15, fill in the blanks. 2 cm square equal to 1 dash millimeter square கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் போடலாம். ஸோ நம்ம வந்து 2 cm square equal to dash millimeter square, நம்மளுக்கு 1 cm equal to 10 millimeter. இது வந்து ஃபார்முலா. அப்போ 1 cm square equal to ஸ்கொயர்னு வரும்போது 10 millimeter into 10 millimeter 2 times வரும் ஸ்கொயருன்றதால. ஓகே, ஈக்குவல் டு என்ன வரும்னா 10 into 10 100 millimeter square. ஓகே, ஈக்குவல் டு 1 centimeter ஸ்கொயர்னால் ஈக்குவல் டு 10 millimeter ஸ்கொயர். அப்போது 10 mm into 10 mm, அப்போது 100 millimeter ஸ்கொயர். ஓகே, 10 millimeter ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கோங்க. அப்போது 10 millimeter into 10 millimeter equal to 100 millimeter ஸ்கொயர். அப்போது 1 centimeter ஸ்கொயர் ஈக்குவல் டு 100 millimeter ஸ்கொயர்னால் 2 centimeter ஸ்கொயர் ஈக்குவல் டு 200 millimeter ஸ்கொயர். So the answer is 200 millimeter square. 1 centimeter equal to 10 millimeter. 1 centimeter square na 10 millimeter whole square. அது 10 millimeter whole square na 10 millimeter into 10 millimeter. அப்போ வரும்போது 10 into 10 100 millimeter square. அப்போ 2 centimeter square na 200 millimeter square. Next second one பாருங்க, 18 meter square equal to dash centimeter square. இப்போ 1 மீட்டர் ஈக்குவல் டு பாருங்கள் 100 சென்டிமீட்டர். ஓகே, அப்போ 1 மீட்டர் ஸ்கொயர்னால் ஈக்குவல் டு என்ன 100 சென்டிமீட்டர் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர் இன்ட்டு 100 சென்டிமீட்டர். அப்போ என்ன வரும், ஒன்று போட்டு இங்கே 2 0 இங்கே 2 0, ஸோ 4 zeros போட்டுக்கோங்க. சென்டிமீட்டர் ஸ்கொயர் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க 18 millimeter ஸ்கொயர். 18 into 1 10 hundreds 1000 10,000, so 10,000 centimeter square. So equal to 18 into 4 is 1 2 3 4 centimeter square. Okay, இப்போ 1 meter equal to 100 centimeter. அப்போ 1 meter square na 100 centimeter whole square. அப்போனா 100 centimeter into 100 centimeter 1 போட்டு இந்த 4 0 போட்டுக்கோங்க. ஓகே, அப்போ 18 meter ஸ்கொயர்னால் 18 into in 1 10 hundreds 1000 10,000 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்கே 4 zeros இருக்குது, 4 0 போட்டுக்கோங்க. 1 10 hundreds 1000 10,000 lakhs, அப்போ 1,80,000 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் 5 kilometer ஸ்கொயர் ஈக்குவல் டு dash meter square. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன 1 kilometer equal to 1000 meters, இது ஃபார்முலா. அப்போ 1 kilometer ஸ்கொயர்னால் என்ன வரும் 1000 meters ஹோல் ஸ்கொயர். ஓகே, ஈக்குவல் டு 1000 into 1000 meter into 1000 meter ஈக்குவல் டு 1 போட்டு இங்கே 3 zeros இங்கே 3 zeros, ஸோ 6 zeros போட்டுக்கோங்க. 4 5 6 meter ஸ்கொயர். So 1 10 hundreds 1000 10,000 lakhs 10 lakhs, so 10 lakhs meter square. So 5 இது வந்து 1 kilometer square. So therefore 5 kilometer square equal to 5 into 10 lakhs. 10 lakhs meter square equal to 50 lakhs. 50 lakhs meter square. 5 போட்டுக்கோங்க,
1 2 3 4 5 6 zeros போட்டுக்கோங்க. ஸோ 1 2 3 கம்மா 1 tens hundreds 1000 10,000 lakhs 10 lakhs. So 50 lakhs meter square. Okay, 5 kilometer square equal to in 5 into this thing. So 550 into 5 into 10 lakhs. 10 lakhs na 50 lakhs meter square. So 5 kilometer equal to இங்கே போட்டுக்கோங்க equal to 50 lakhs meter square. அதே மாதிரி இங்கே 18 meter square equal to 1 lakh equal to 1,80,000 centimeter square. ஒன்றும் இல்லை, 1 kilometer equal to 1000 meters. So 1 kilometer square na 1000 meter whole square, 1000 meter into 1000 meters. So இங்கே 3 zeros, இங்கே 3 zeros. So totally 6 zeros வந்துடும். So 5 kilometer square na 5 into this 6 zeros, that is 10 lakhs. அப்போ என்ன வரும் 50 lakhs meter square. Okay.